நான் வருஷம் பார்த்தோம்னா வருஷம் ஃபுல்லாக கூட நான் வந்து கருப்புக்காய் வாட்டமாக பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. ஐஸ் பாக்ஸ் ஷேப்பில் வாட்டமாக பண்ணிட்டு இருக்கேன். இல்லை நான் சீசனுக்கு வந்து ஐஸ் பாக்ஸ் ஷேப்பில் வாட்டமாக பண்ணிட்டு இருக்கேன். என்ன ரகங்கள்லாம் புதுசாக வருதோ அது எல்லாத்தையுமே நான் போட்டு பார்த்துருக்குறேன். ஸோ நிறைய விவசாயிகளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரகங்கள் தேர்வு அப்படிங்கிறதுல ரொம்பவே வந்து ப்ரிகாஷன்ஸாக இருக்கிறாங்க. 90% இந்த கருப்பு காயில் ஒரு 1-2 ரகங்கள் தான் வந்து இன்னமும் மார்க்கெட்டில் கோல வச்சுட்டு இருக்கு. ஒரே ரகங்களை திரும்ப பயிர் பண்ணி அதில் நிறைய டிசீஸ் ரெசிஸ்டன்ட் ஹேபிட் கிரியேட் ஆகி பெருசாக நோய்கள் பாதிப்பு அதிகமாக இருக்குன்னு நினைக்கக்கூடிய விவசாயிலாம் நீங்கள் புதுசாக ஏதாவது வந்து கருப்பு காயில் ரகங்கள் போட்டோம்னா அது மூலமாக நல்ல வருமானம் வரும் அப்படின்னு தேடிட்டு இருக்கிற விவசாயம் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுக்க கருப்பு காய் அப்படிங்கக்கூடிய இந்த ஐஸ் பாக்ஸ் டைப்பில் வருஷம் ஃபுல்லாக விவசாயம் பண்ணக்கூடிய டைப்பில் ஒரு பெஸ்ட் ரகத்தை தான் உங்களுக்கு ரிவ்யூ உங்கள் பேர் எடுத்து வந்திருக்கேன். இந்த வெரைட்டை பற்றின டாப் டு பாட்டம் A to Z இந்த ப்ராடக்ட்டை பற்றின ரிவ்யூ இந்த வீடியோ பார்க்க போகிறோம். நீங்கள் வாட்டர்மெலன் பயிர் சாப்பிட்டு பண்ண விவசாயம் இருக்கீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நிறைய விவசாய சம்மந்தப்பட்டவரை நீங்கள் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கோங்க. பச்சைத்துண்டு.in இங்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட A to Z எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம். இனி விரல் நுனியில் விவசாயம். வெல்கம் பாரதம், வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் வாட்டர்மெலன் அப்படின்னா வந்து காஞ்சிபுரம், திருவூர், சென்னை, செங்கல்பட்டு தான் இருந்தது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் ரெப்ரிகேஷன் எங்கெல்லாம் இருக்கோ எல்லா ஊர்லேயும் வாட்டர்மெலன் சாகுபடி அப்படிங்கிறது சூப்பராக வந்துட்டுருக்கு. காரைக்குடியில் ஆரம்பித்து அந்த பக்கம் மேற்கத்தி மாவட்டங்களான திருப்பூர், தாராபுரம், பல்லடம், உடுமலை, பொள்ளாச்சி, காங்கேயம், இங்கே ஆத்தூர், தலைவாசல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, வெள்ளூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நாகர்கோவில் எல்லா பக்கமுமே வந்து இன்றைக்கி வாட்டர்மெலன் சாகுபடி அப்படிங்கிறது பர்டிகுலராக இந்த ஐஸ் பாக்ஸ் டைப் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. கேரளாவில் பார்த்தோம் அப்படின்னா வந்து அதிகமாக இதுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது. சேம் சில வருஷம் ஃபுல்லாக எல்லா பழமுதிர் சோலைகளுமே இந்த ஐஸ் பாக்ஸ் டைப்பில் கூடிய வாட்டர்மெலன் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஸோ அதனால் வருஷம் ஃபுல்லாக இந்த பயிர்கள் அப்படிங்கிறது உருவாகிருக்குது. அதை விவசாயிகள் அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க. இதில் ரகங்கள் தேர்வு அப்படிங்கிறது பார்த்தோன்னா வழக்கமாக வந்து ஒரு 2 வெரைட்டி தான் டாப்பாக போகும். அது என்ன வெரைட்டி உங்களுக்கு எடுத்துக்கு அந்த செக்மெண்ட்டில் திரும்ப அதே வெரைட்டி போகிறதுனால வந்து பார்த்தோன்னா கம்மி ஸ்டெம்பிளே டிசீஸ் ரொம்ப அதிகமாக தண்டு வெடிப்பு நோய் வந்து ரொம்ப பிரச்சனையாக வருது. அதனால் நிறைய விவசாயிகள் வந்து மகசூல் இழந்தாங்க. அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா வந்து மகசூலை வந்து அதிகமான பெஸ்ட் அண்ட் டிசீஸ்க்கு வந்து ஆளாகுது. அதிகமான பூச்சி நோய்கள் உருவாகுது. திடீர்னு வைரஸ் இன்ஃபெக்ஷன் வந்துடுது, பிளாக் டிப்ஸ் இன்ஃபெக்ஷன் வந்துடுது. இதெல்லாம் ஒரே ரகங்களை திரும்ப போகிறதுனால ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணக்கூடிய பொருள் அப்படிங்கிறது இந்த காவேரி சீட் நிறுவனத்தை சார்ந்த காவேரி வாட்டர்மெலன் ஹைபிரிட் 1N02 அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த வெரைட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 3 பேட்ச் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட ஒரு 60 டேஸ் முன்னாடி நான் அக்டோபர், நவம்பருக்கே வந்து இந்த ட்ரையல் எடுத்தாச்சு. என்னோட ப்ரீமியம் ஃபார்மர் பர்டிகுலர் நான் ஃபீல்டு பார்க்கக்கூடிய ஒரு 4-5 ஃபார்மர் ஃபீல்டு இதை நான் கொடுத்து அவுட்புட் எடுத்ததுக்கு அப்புறமா தான் இதை அவங்களுக்கு வீடியோவாக போடுறேன். ஸோ வழக்கமாக எப்பவுமே ஒரு ரகங்கள் போடும்பொழுது பார்த்தோம்னா ப்ரீவியஸான ரிசல்ட் எல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் வந்து நம்ம மதங்களை சஜஸ்ட் பண்ணுவோம். அந்த வகையில் இந்த ரகம் அப்படிங்கிறது புதுசாக மார்க்கெட்டில் வந்திருக்கு. லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் ஆகுது மார்க்கெட்டில் வந்து. இது வரைக்கும் கொடுத்த இடங்கள் எல்லாத்துலேயுமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் அடுத்தடுத்து புதுசாக மார்க்கெட்டை ஆக்குபை பண்ணிட்டு வராங்க. காவிரி சீட் அப்படிங்கிற நிறுவனத்தை சார்ந்த இந்த தயாரிப்பு தான் வந்து 1N02 அப்படிங்கக்கூடிய இந்த ஐஸ் பாக்ஸ் டைப்பில் இருக்கக்கூடிய வாட்டர்மெலன். வழக்கமானது தான் எல்லாத்துக்கும் கூட சேம் கரெக்டாக இதில் இருக்கும். ஒரு யூஎஸ்பி யார்ட்டையும் இல்லாத ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒன்று தண்ணி நீங்கள் சரிவர கட்டினீங்க அப்படின்னா கம்மி ஸ்டெம்லேட்னு அழைக்கப்படக்கூடிய தண்டு வெடிப்பு நோயிலிருந்து அதிகப்படியான நோய் இருப்பதற்கு கொடுப்பு. நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தோம் அப்படின்னா வெயிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 to 8 கிலோ வரைக்கும் அதிகபட்சமாக வெயிட் இருக்குது. ஒரு செடிக்கு 2 காய் கம்பல்சரி வந்துடும். 3 காய் அப்படிங்கிறது மேக்ஸிமம் வரும். ஸோ 2.5 காய் அப்படிங்கிறது ஒரு செடி கணக்கு சொல்கிறாங்க. ஒரு ஏக்கராக்கு 5200 to 5500 விதை அப்படிங்கிறது நம்ம பராமரிக்க சொல்கிறோம். அதிகபட்சமாக நீங்கள் 5000 செடி பராமரித்தா கூட 2.5 காய் கணக்கு வச்சிங்கன்னா இந்த ஃபார்மில் போட்டு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு 5-18 டன் டு ஃபஸ்ட் குவாலிட்டி மகசூல் வந்து நம்மளால் ப்ராப்பராக இருக்க முடியும். சரியாக பராமரித்தோம், உரங்கள் நல்லா கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராக அந்த வெரைட்டி வந்து ஒர்க் ஆகும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உள்ள டார்க் ரெட்டிஷ் கலரு டிஎஸ்எஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 12-14%, மேக்ஸிமம் 5% வரைக்குமே டிஎஸ்எஸ் வேல்யூ இருக்குது. அதாவது இனிப்பு தன்மை சொல்கிறோம் இல்லையா, அது 5% வரைக்கும். இல்லை கிறிஸ்பியாக இருக்கும். லேட்டானா கூட ஓர்மிச்சுனா கூட உள்ள கோடு உருவாது. சில பார்த்தீங்கன்னா நார் மாதிரி உருவாகும், சவுன்னு இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா கிறிஸ்பியாக கடிச்சோம்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கக்கூடிய அப்படிங்கிறது தான் இதோட ஒரு யூஎஸ்பி. டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ரொம்பவே ஏற்றது. அவுட்டர் லேயர் ரொம்ப திக்காக இருக்கும், நல்லா டார்க் க்ரீனாக நல்லா திக்காக மினுமின்னு இருக்கும். ஸோ வியாபாரிகள் வந்து எடுத்துகிட்டு போய் வச்சா கூட வச்சு விற்க முடியும், அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக திக்காக இருக்கும். இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா உள்ளே வந்து அந்த பழத்தோட டேஸ்ட் அப்படிங்கிறது சலசலம் இல்லாமல் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கிறதுனால தான் இந்த 12 to 14 TSSல வருது. குவாலிட்டியாக நம்ம பண்ணோம், அதிகமான மைக்ரோட்ரேஸ் கொடுத்து ப்ராப்பராக பண்ணோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக வந்து எல்லாம் கலந்து அறுப்பு 2 அறுப்பு எல்லாம் கலந்து ஒரு 18 to 20 டன் அசால்ட்டாக எடுக்க முடியும். ஒரு 60 நாட்களுக்குள்ள ஒரு புது வெரைட்டி சூப்பர் டூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வருஷம் நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய வேகம் அப்படிங்கிறது இந்த 1N02 தான்.
வழக்கமான ஒரே ரகங்களே போட்டுட்டு இருக்கேன், எனக்கு அதிகமான பூச்சிநோய் தாக்குதல் வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் மாறுதலுக்காக புது ரகங்களை ட்ரை பண்ணி பாருங்க, டெஃபினட்டாக நல்ல ரிசல்ட் இருக்கும். அந்த மாறுதல் அப்படிங்கிறது ஏதோ கம்பெனிகளாக இல்லாமல் கண்டிப்பாக காவிரியாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வருஷம் சூப்பரான ரிசல்ட் இருக்கும் அப்படிங்கிறது எந்த மாறுதலும் கிடையாது. இந்த பிளான்ட்டை பற்றி நிறைய மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே ஏதாவது டவுட் தான் கமெண்ட் பண்ணுங்க, எங்கள் டீம் உங்களுக்கு வீடியோ போட காத்திருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விவசாய சம்மந்தப்பட்ட தகவல் தெரிஞ்சுக்கிறது மறக்காம யூடியூப் செக்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் வந்து புதுசாக வாட்டர்மெலன் சாகுபடி பண்ணீங்க, வாட்டர்மெலன் சாகுபடியில் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மகசூல் வேணும் அப்படி எதிர்பார்க்குறீங்கன்னா விவசாயிகளுக்கு ப்ரீமியம் மெம்பர்ஷிப் ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்கோம். இதன்படி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வாட்டர்மெலன் சாகுபடி பண்ணீங்கன்னா நடவடிக்கை என்னென்ன உரங்களை போடணும், எப்போ மருந்து அடிக்கணும் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறோம். இதுக்கு பார்த்தோம்னா செப்பரேட்டாக வந்து வழக்கமான ப்ரீமியம் மெம்பர்ஷிப் குரூப்பில் இருக்குல்ல, அதே மாதிரி வாட்டர்மெலனுக்கு மட்டும் நம்ம தனியாக பண்ணுறோம். இருப்போம் விவசாயிகள் தொடர்ந்து இணைஞ்சிருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு நம்பர் கால் பண்ணி எங்களோட அட்மின்களை தொடர்பு கொண்டு நீங்களும் வாட்டர்மெலன் ப்ரீமியம் விவசாயிகளை ஜாயின் பண்ணிக்கலாம்.